மோதலாக வெடிச்சிருக்குது. முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் துணை முதல்வர் கேசவ் மௌரியா அவர்களுக்கும் என்ன நடக்குது ஊபி அரசியல்ல? யோகி அவர்கள் புல்டோசர் அரசியல் பண்ணதுனால தான் ஏழை எளிய மக்கள் வீடுகளில் போய் அத்துமீறி சட்டவிரோதமாக ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி, குறிப்பாக இஸ்லாமியர்கள் வீடுகளாக இருந்தால் அவர் ஏதோ ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதியை போல தவறான பொய் பிரச்சாரங்களை இவர்களே கட்டமைத்து விட்டு புல்டோசரை வைத்து அவர்கள் இடித்தார்கள். அதையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவன், பல வருஷமா குடியிருக்கிறவன், 30 வருஷமா கூட இருக்கிறவன் எப்படி ஒப்புக்கொள்வான்? பாஜக இன்றைக்கு கால் வைத்த இடமெல்லாம் கண்ணி வெட்டிட்ட மாதிரி போற இடத்துல தோத்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இது தேய்பிறை காலம் தான் அவங்களுக்கு. இனி வளர்பிறை காலம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இனி மீண்டும் ஒரு முறை மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு இப்போயே தேர்தல் ஆணையம்லாம் கரெக்டா நடந்துருச்சுன்னா இந்த வாக்குப்பதிவே வந்திருக்காது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. யோகியை காட்டி இனி ஆட்சி நடத்த முடியாது, அரசியல் ஆதாயம் கிடையாதுன்னா பாஜகவே மாத்திட்டுருவான். அதான் நடக்கும் எப்பொழுதுமே. இனி ஒரு முறை நீங்க நரேந்திர மோடியை காமிச்சு ஓட்டு வாங்க முடியாதுன்னா அவரை டம்மி பீஸ் ஆக்குறத எதிர்கட்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, ராகுல் காந்தி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பாஜக RSS செய்வான், பாஜக காரனை செய்வான். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் டெல்லி போயிருக்காரு 3 நாள் பயணமா. முதல்ல மோடி அவர்களை சந்திச்சாரு, அதன் தொடர்ச்சி அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. அரசியல் ரீதியாக இனிமேல் இவரை வைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாதுங்கிற கட்டம் வருகிற போது அவரே திரும்பி போறது நல்லது. விரைவில் ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு போய் விடுவார் என்று நான் நம்புறேன். அண்ணாமலையை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லும் போது கூட நம்ம சாதாரண IPS அதிகாரியா இருந்தால் மாச சம்பளத்தை வாங்கியிருப்போம். நூற்றுக்கணக்கான கோடிகளை நம்மளால் பெற முடியாது என்கிற நன்றி உணர்ச்சியோட ஆருத்ரான்னு பேர் வைக்கிறான் பாருங்க. ஆருத்ரான்னு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறான். இவ்வளவு நன்றி உணர்ச்சியோட இருக்கான் பாஜகக்காரன். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் ஊபியிலிருந்து அவங்களுக்கு 33 தொகுதிகள் கிடைச்சது தான். அது எப்படி ஊபியிலே கம்மியாகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டு இருந்த சூழலில் மோதலாக வெடிச்சிருக்குது. முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் துணை முதல்வர் கேசவ் மௌரியா அவர்களுக்கும். இன்றைக்கு RSS தலைவர் மோகன் பகவத் யோகி அவர்களை சந்திக்க இருக்கிறார். அதே நேரத்தில் துணை முதல்வர் கேசவ் மௌரியா பாஜக தேசிய தலைவர் நட்டா அவர்களை டெல்லியில் வச்சு சந்திச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது ஊபி அரசியலில்? பாஜகவிற்கும் RSSக்கும் நடுவிலே ஒரு உள்குத்து நடக்கிறது என்கிற பல செய்திகள் வெளிவந்தது. RSSனுடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டிய இடத்திலே பாஜக இல்லை, அது பாஜக வளர்ந்து விட்டது என்று JP நட்டா வெளிப்படையாகவே அறிவித்தார். இப்பொழுது உத்தரப்பிரதேசத்திலே அவர்களுடைய மோடி அவர்கள் வகுத்த தேர்தல் பிரச்சாரம் என்பது மிக மோசமான ஒரு பின்னடைவை மட்டுமல்ல, மிக மோசமான தோல்வியை சந்தித்தது. அவர்கள் ராமரை ப்ரமோட் செய்துதான் அயோத்தியிலே அந்த கோவிலையே திறந்தார்கள். எத்தனையோ ராமனை இலக்கியங்களில் காவியங்களில் படித்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் ராமனை இவர்கள் தான் முதல் முறையாக அரசியல் கொண்டு அவரை ஒரு வேட்பாளரை போல அவரை காட்டி அரசியல் செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அயோத்தி அந்த கோவில் எங்கே இருக்கிறதோ அந்த ஃபைசாபாத்தினுடைய தொகுதியிலேயே ஒரு தலித் வேட்பாளர் பொது தொகுதியிலே வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு மக்கள் அதை கடுமையாக வெறுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு அவ்வளவு அத்துமீறல்களை பாஜக நடத்தியிருக்கிறது, மிக மோசமாக நடத்தியிருக்கிறது. அந்த நிலத்தை அபகரித்தது, அங்கே இருக்கிறவர்களை அப்புறப்படுத்தியது, எல்லாத்திலையுமே வரம்பு மீறி நடந்திருக்கிறார்கள். எனவே இது தெய்வத்தின் பெயரால் நடக்கிற அநீதியை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளின் பெயரால் கலவரம் செய்வதையோ, கடவுளின் பெயரால் குழப்பம் விளைவிப்பதையோ, கடவுளின் பெயரால் பிரச்சனை செய்வதையோ மக்கள் ஏற்கலை. அவர்கள் வழிபடுகிற ராமரும் ஏற்கலாது. அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தோற்று போயிருக்கிறார்கள். அப்போ 80 தொகுதி, இந்தியாவிலேயே அதிக நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதியில் 33 தான் வெல்ல முடிந்தது. எல்லா இடத்துலையுமே அவங்க தோற்று போயிருக்கிறார்கள். எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தான் பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று கடந்த கால வரலாறு உண்டு. VP சிங்கிலிருந்து நிறையா பிரதமர்களை உருவாக்கிய வரலாறு. அந்த தொகுதியில் இருந்து தான் வெற்றி பெறுவார்கள் பிரதமர் வேட்பாளராக. இந்திரா காந்தியிலிருந்து பல பேர் அப்படி அந்த வரலாறு உண்டு. கர்ம வீரர் காமராஜர் தான் சொல்லுவார், தமிழ்நாட்டினுடைய தலைநகராக சென்னை இருந்தாலும் கலாச்சார தலைநகரமாக மதுரை இருக்கிறது. மதுரையில் ஒரு கட்சி எது வெற்றி பெறுகிறதோ அதுதான் ஆட்சி அமைக்கும். மதுரையில் ஒரு படம் வெற்றி பெறுதுன்னா தமிழ்நாடு முழுக்க ஹிட் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் இந்தியாவினுடைய ஒரு ஒட்டுமொத்த அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமாக அது உத்தரப்பிரதேசம் இருந்தது. அங்கே அவர்கள் கோட்டையை ஓட்டை விழுந்து விட்டது. அங்கிருந்து அவர்கள் தோல்வி இருப்ப இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய கேசவ் பிரசாத் மௌரியா என்பவர் யோகிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டார்.
அங்கு நடந்த உட்கட்சி கூட்டங்கள், பல ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் மிக கடுமையான எதிர்ப்பு வந்து யோகி அவர்கள் வந்து புல்டோசர் அரசியல் பண்ணதுனால தான் ஏழை எளிய மக்கள் வீடுகளில் போய் அத்துமீறி சட்டவிரோதமாக ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி, குறிப்பாக இஸ்லாமியர் வீடுகளாக இருந்தால் அவர் வந்து ஏதோ ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதியை போல தவறான பொய் பிரச்சாரங்களை இவர்களே கட்டமைத்து விட்டு புல்டோசரை வைத்து அவர்கள் இடித்தார்கள். அதையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவன், பல வருஷமாக குடியிருக்கிறவன், 30 வருஷமாக கூட இருக்கிறவன் எப்படி ஒப்புக்கொள்வான்? என்னதான் நீங்கள் மத துவேஷத்தை பரப்பினாலும் ஒரு மனிதன் வந்து படிப்படியாக அவன் வாழ்நாள் சேமிப்பிலே தான் ஒரு வீடு கட்ட முடியும். நடுத்தர வர்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு வாழ்நாள் முழுக்க உழைத்தாதான் அவன் ஒரு வீடு கட்ட முடியும். ஒரு வீட்டை நீங்கள் புல்டோசர் வச்சு ஒரே நாளில் இடிச்சிட்டீங்கன்னா அவன் வாழ்க்கையில் 30 வருஷம் பின்னாடி போயிடுவான். மறுபடியும் அந்த வாழ்க்கையை அவன் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு இன்றைக்கு வந்து 50 வயசாக இருக்கும், இன்னொரு 30 வருஷம் உழைப்பதற்கு உடம்புல தெம்பு இருக்காது. அந்த வாழ்க்கை முறையை திரும்ப கட்டமைக்கவே முடியாது. இந்த குழந்தைகள் வாழ்க்கை என்ன ஆகும், அந்த கல்வி என்ன ஆகும்? சாதாரணமாக நம்ம வீடை நம்மளே இடித்து கட்டும் போதே சர்டிஃபிகேட் காணாமல் போயிடும். சில நேரம் முக்கியமான பொருட்கள் வந்து இல்லாமல் போயிடும். அவ்வளவு நம்ம சொந்த கவனத்தில் இருக்கும்போதே அது பல தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் அரசு அதிகாரிகள் போலீஸை குவித்துட்டு வந்து திடீர்னு இது சட்டவிரோதம் சொல்லி தங்கள் விரும்பாதவர்கள் வீடுகளையோ, போராளிகள் வீடுகளையோ, அல்லது மாற்று கருத்துடையவர்கள் வீடுகளையோ புல்டோசர் வச்சு இடிச்சேன்னா மக்கள் எப்படி உங்களை நம்புவான்? அப்போ எங்கு புல்டோசர் வைத்து இடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் யோகிக்கு தெரியும்னு மோடி பேசினார். மோடி கொஞ்சம் நஞ்ச பேச்சு கிடையாது. இப்போ வந்து கையையும் காலையும் கட்டி வச்சது மாதிரி இந்த பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு கோச்சிக்கிடுவாரா, இந்த பக்கம் நிதிஷ்குமார் கோச்சிக்கிடுவாராங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுப்பேங்கிறாரு. நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாரு பார்ப்போம். இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்கணுங்கிறார் நிதிஷ்குமார். முடியாதுன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டு பேர்ட்டையும் மாற்றுக்கிறதுக்கு உனக்கு உரையாடலுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் தயவிலே தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. அதனால் புல்டோசர் அரசியலை உத்தரப்பிரதேச மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். ராமரின் பெயரால் நடத்துகிற அயோக்கியத்தனமான அரசியலை, கடவுளின் பெயரால் நடத்துகிற கலவர அரசியலை அயோத்தி மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள் என்கிற இந்த வரலாறு இருக்கு இல்லையா, இது சங்கிகளுக்கு வந்து அடிவயிற்றில் புளியை கரைக்கிறது. இப்போ உள்கட்சி யுத்தம் வந்து தோற்று போனதற்கு பின்னாடி ஒருவன் காட்டி கொடுப்பதுங்கிறது அரசியலில் இயல்பானது. இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்தில் இருக்கும்போது ஜெமினி விளம்பரத்தில் வர்ற 2 பாய்ஸ் மாதிரி இருந்தாங்க, எடப்பாடி இபிஎஸும் ஓபிஎஸும். இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதிகாரத்தை வந்து இழக்கிற போது ஒருத்தருடைய தவறை இன்னொரு சுட்டி காட்டுவது என்பது இயல்பு. இப்போ துணை முதலமைச்சர் சொல்கிறாரு. இப்போ துணை முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் ஆவதற்கான சந்தர்ப்பமாக இதை பார்க்குறாரு. ஏன்னா யோகி தான் இந்த தோல்விக்கு காரணம்னா யோகியை அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து நிகராக யாருமே இல்லை, அவர் தான் அடுத்த பிரதமர் என்றெல்லாம் இவர்கள் பேசி பார்த்தார்கள். அதெல்லாம் இன்றைக்கு வந்து அவர் ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமாக இருக்கிறார். மோடிக்கும் அவருக்குமே உள்ளுக்குள்ளே நிறையா வந்து உள்குத்து நடந்துச்சு. கட்சியில் வந்து உட்கட்சி பூசல் இருந்துச்சு, புகைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அது எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூசல் எல்லாம், அந்த புகையெல்லாம் இப்போ வந்து நெருப்பாக வந்து மாறி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் வந்து ஆட்டங்கான்றது மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள் இடைத்தேர்தலில் எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டான்ல. ஏறத்தாழ 13 இடங்களில் நடந்ததில் 11 இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி தானே வென்றிருக்கிறது. இப்போ எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டான். அவன் சொல்கிறான் ஆளுங்கட்சி தான் வந்து இடைத்தேர்தலில் வெல்லும், பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பூரா தோற்று போயிட்டான். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற இடத்துல தோத்தாங்க. இப்போது பத்ரிநாத்லேயே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆமாம், அதாவது அங்கே அவர் போய் தியானம் இருந்தார் முதல் முறையாக. இப்போ இந்த கடைசியாக வந்து கன்னியாகுமரியில் இருந்தார். அவர் கன்னியாகுமரியில் இங்கே இருந்தவொடனே மேற்கு வங்க தேர்தலுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி இங்கே வந்து உட்கார்ந்தார். அதை லைவ்லாம் போட்டாங்க. உலகத்திலேயே வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறை போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சுக்கிட்டு கேமரா முன்னாடி தியானம் இருந்த ஒரே ஆள் இவர் தான். தியானத்தையே கொச்சப்படுத்திட்டார். அதுக்கு முன்னாடி அவர் எங்கே போய் இருந்தார்னா கேதார்நாத்தில் போய் தான் இருந்தார். அதை டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் அவர் போய் இருந்தார் அப்படின்னு. இப்போ எப்படி இந்த குணா குகை பார்க்குறவன் எப்படி வந்து கொடைக்கானல் போனால் குணா குகை பார்க்குறான், அது மாதிரி வேடிக்கை பார்க்குற ஒரு இடத்த அதை மாற்றிட்டாங்க. அதனால் அந்த இடத்துலையும் பிடிங்கிருச்சு அவங்களுக்கு. பாஜக வந்து இன்றைக்கு கால் வைத்த இடமெல்லாம் கண்ணி வெடிட்ட மாதிரி போகிற இடத்துலையும் தோற்றுக்கிட்டே இருக்கான். இனி இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது தேய்பிறை காலம் தான் அவங்களுக்கு. இனி வளர்பிறை காலம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இனி மீண்டும் ஒரு முறை மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு இப்போயே வந்து தேர்தல் ஆணையம்லாம் கரெக்டாக நடந்துருந்துச்சுன்னா வந்து இந்த வாக்குப்பதிவே வந்திருக்காது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. பல தேர்தல் கணிப்பாளர்கள் வியூகம் சொன்னவன்லாம் எங்கே ஓடி போய் கிடக்கிறான்னே தெரில. பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர்லாம் ஏதோ தெய்வ வாக்கு சொல்கிறவன், அருள் வாக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். எல்லாம் இங்கே தான் வருவாங்க 400 சீட்டுக்குன்னு சொன்னான். எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதனால் அவருடைய கூலிப்படைகள் எல்லாருமே முழுக்க தோற்று போயிட்டாங்க எல்லாருமே. ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஊடகம் பாருங்கள், பாஜக 25 சீட்டு ஜெயிக்கும்னு கூச்சநாச்சம் இல்லாமல் சொன்னான். ரங்கராஜ் பாண்டேக்கெல்லாம் மானம் இருந்துச்சுன்னா மருந்து குடிச்சவன் செத்துருப்பான். அவன் மானஸ்தம் இல்லைங்கிறதுனால இன்னும் உயிரோடு இருக்கான். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம்.
மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுனார் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட மானங்கட்டவன் தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல ரங்கராஜ் பாண்டேலேருந்து பல பேர் திரிகிறான், சுற்றிட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் வெக்கமான எதுவுமே கிடையாது. பொய் சொல்றத ஒரு தொழிலா வச்சிருக்காங்க. கோயவல்ஸ் பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க கட்டவிழ்த்து விடுகிற போதே இவன் தோத்து போயிட்டான். இவன் யாருங்கிற அசலான முகம் என்னங்கிறத சாதாரண வாக்காளன் பாமரன் கண்டுபிடிச்சிட்டான்ல. அதனால தானே உங்களுக்கு வந்து இவ்வளவு ஆட்டம் காணுது. அதனால எல்லா இடங்களிலுமே பாஜகவை மக்கள் துரத்தி அடிக்கிற காலம் வந்து நெருங்கி விட்டது. இப்போ கட்சியில் இருக்க துணை முதல்வரே வந்து யோகிக்கு எதிராக ஒரு போர்க்குடி தூக்குனது அவ்வளோ எளிதாக வந்து யோகியை முதல்வர் பதவியிலேருந்து அகற்றி விட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் மீறி நிச்சயமாக முடியும். அதாவது எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்துச்சுன்னா ஆட்சி மாற்றத்தை வந்து நிச்சயமாக மாற்றிவிட முடியும். யோகியை காட்டி இனி ஆட்சி நடத்த முடியாது, அரசியல் ஆதாயம் கிடையாதுன்னா பாஜகவே மாற்றிட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கும் எப்பொழுதுமே. இனி ஒரு முறை வந்து நீங்கள் வந்து நரேந்திர மோடியை காமிச்சு ஓட்டு வாங்க முடியாதுன்னா அவரை டம்மி பீஸ் ஆக்குறத வந்து எதிர்கட்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, ராகுல் காந்தி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பாஜக ஆர்எஸ்எஸ் செய்வான், பாஜக காரனே செய்வான். இவரை வச்சு இனி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. வளர்ச்சியின் நாயகன்னாங்க. கடைசியில் வளர்ந்தது யாரு? அம்பானியும் அதானியும் தான் வளர்ந்துருக்கான். அது முகேஷ் அம்பானி வீட்டில் போய் வந்து 10,000 கோடிக்கு வந்து இவங்க ஆட்டம் போடுறாங்க. ரஜினிகாந்த் மாதிரி வந்து கடைசி ஆட்டம் போட வேண்டிய வயசில் இருக்கிறவங்கலாம் வந்து கடைசி ஆட்டத்துக்கான ஆள்லாம் போய் அங்கே போய் டான்ஸ் ஆடுறாங்க. அப்படின்னா இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு இரவு நேரத்தில் 26 கோடி பேருக்கு வந்து இரவு உணவே இல்லைங்கிற அந்த நாட்டில் பாலத்துக்கு அடியில் பல பேர் படுத்து கிடக்கான். இந்த நாட்டில் இன்னும் வறுமை ஒழிக்கப்படலை, அடிப்படை தேவைகள் இன்னும் முடிக்கப்படலை. ஆனால் எப்படி வந்து சட்டப்பூர்வமாக சரியான முறையில் ஒருத்தர் எப்படி வந்து 5000 கோடிக்கு வந்து திருமணம் நடத்த முடியும்? இங்கே போகிறவனுக்கு பூரா கிஃப்டாக வந்து 2 கோடி ரூபாய்க்கு வாட்சி கொடுக்க முடியும்? இவனுக்கெல்லாம் அமலாக்கத்துறை போகாதா? இவன் வச்சிருக்கிற பணம்லாம் ஒயிட்டா? நான் கேட்குறேன், இதெல்லாம் கருப்பு பணமே கிடையாதா? இங்கெல்லாம் விசாரணை வராதா? அப்போ அங்கே போய் மோடி வந்து கும்பிட்டு விழுகிறாப்புல. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி அவர்களுக்கு அம்பானியும் அதானியும் வந்து பிளாக் மணியை வந்து டெம்போவில் கொடுக்குறாங்கன்னு சொன்னார். ஆனால் இப்போ அவரே போயிருக்காரு, ராகுல் காந்தி போல இந்த கல்யாணத்தில். இல்லை, அது அவர் ஏன் டெம்போவில் கொடுக்குறாங்கன்னு அவர் சொன்னார்னா பல முறை வாங்கினவன் பழக்கப்பட்டவன் தான் சொல்ல முடியும். அவருக்கு தானே வழி தெரியும். அதனால அவர் சொன்னார். அவருக்கு டெம்போவில் இறங்கி இருக்குங்கிறதுனால அவர் அதை சொன்னார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த டெம்போ? இவர் ராகுல் காந்திக்கு அழைப்பு விட்டாங்க கல்யாணத்துக்கு. முகேஷ் அம்பானி திருமணத்துக்கு அவர் போகலை. ஏன்னா அவர் மக்கள் பிரதிநிதி. உன்ன மாதிரி வந்து கார்பரேட் நலனுக்காக வேலை செய்கிற அவங்களோட வந்து அம்பாசிடர் கிடையாது. அவர் மக்களுக்காக வேலை செய்கிறவர். அவர் மணிப்பூருக்கு போகும்போது நீ போய் கல்யாணத்தில் போய் டான்ஸ் ஆடுற இடத்துல போய் நிற்கிறீங்க. இதுதான் இந்த லட்சணம் தான் ஜனநாயகத்தை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் பாஜக தொடர்ந்து இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் டெல்லி போயிருக்காரு 3 நாள் பயணமாக. முதல்ல மோடி அவர்களை சந்திச்சார். அதன் தொடர்ச்சி அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்காரு. தற்போது நம்ம பேசிகிட்டு இருக்க வேலையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணதாக செய்திகள் வெளியாக இருக்குது இல்லையா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதற்கு பாஜக தான் காரணம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 247 ரவுடிகளை கட்சி நிர்வாகிகளாக மாற்றிருக்கான். 4 முறை குண்டர் சட்டத்தில் போனவன்லேருந்து எல்லாருமே கட்சி நிர்வாகியாக இருக்கான். ஆருத்ரா நிதி மோசடியில் ஏறத்தாழ 2500 கோடி மோசடி ஆனதில் பணத்தை பறி கொடுத்தவனுக்கு போராட்டம் பண்ண வர்றான், பிரச்சனைக்கு வர்றான். அப்படிங்கிறப்ப அவர்களால் நியமிக்கப்பட்ட அடியாட்கள் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணியிருக்கான். முழுக்க முழுக்க இது ஆருத்ரா நிதி மோசடியினுடைய ஒரு தொடர்ச்சி. அதன் மூலமாக ஏற்பட்ட தகராறு, அதன் மூலமாக அந்த பணத்தை மீட்பதற்கும் அதை தடுப்பதற்குமான போராட்டத்தில் ரவுடி கும்பலுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு குழப்பத்தில் தான் இந்த கொலையே நடந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருக்காங்க, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் போய் நின்றதாகவும் அவர் ஆற்காடு சுரேஷ் குரூப் வந்து அவருக்கு எதிராக போய் நின்றதாகவும் தான் இதுவரைக்கும் செய்திகள் சொல்லுது. அப்போ இதற்கு அடிப்படையே ஆருத்ரா நிதி மோசடி தான். அண்ணாமலையை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லும் போது கூட நம்ம சாதாரண IPS அதிகாரியாக இருந்தால் மாச சம்பளத்தை வாங்கியிருப்போம். இத்தனை நூற்றுக்கணக்கான கோடிகளை நம்மளால் பெற முடியாது என்கிற நன்றி உணர்ச்சியோட ஆருத்ரான்னு பேர் வைக்கிறான் பாருங்க. ஆருத்ரான்னு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறான். இவ்வளவு நன்றி உணர்ச்சியோட இருக்கான் பாஜகக்காரன். தான் செஞ்ச தப்பை வந்து அவங்க ஒழிக்க கூட அவனுக்கு தெரியல. இந்த நிலைமையில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது பாஜக தான். இந்த திமுக ஆட்சி வந்து சீராக நடைபெறக்கூடாது என்பதற்காக இவர்கள் பல வேலைகளை செய்கிறான். இவன் கட்சியில் இருக்கிற ரவுடிகள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கான். அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த ரவுடிகளையும் அதேதான் ஒரே டைமில் அரசு பண்ணா கமலாலயத்துக்கு தான் நம்ம வந்து ரைடு போனோம். அதே அண்ணாமலை அவர்கள் தான் சொல்றாரு, முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்குது, ஆருத்ராவுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குன்னா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களே சொல்றாரு இல்லையா வெளிப்படையா? நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதுங்கிறப்ப அது விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறது. உடனடியாக வந்து நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. இப்போ உடனடியாக ரவுடிகளை வந்து என்கவுண்டர் பண்ணால் என்ன சொல்கிறான், மனித உரிமை மீறல்கிறான். முறைப்படி சட்டப்படி விசாரணை நடத்தினா அந்த அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு, குண்டர்களையெல்லாம் எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்குறான்.
அப்போ எல்லா காவல்துறையினுடைய எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலும் கூட 700 பேருக்கு ஒரு போலீஸ்காரன் தான் இருக்க முடியும். ஒவ்வொரு தனி மனிதனையும் கண்காணிக்க முடியுமா? யாராவது இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு தமிழ்நாடு அரசிட்ட கேட்டு தமிழ்நாடு அரசு மறுத்ததா? அப்படி கிடையாது. அதுபடி ஒன்று நடக்கப் போவது என்பதே வேற யாருக்கும் தெரியல. அவர் தற்பாதுகாப்புல இருந்திருக்கிறாரு, அவரை நோட்டம் போட்டு கொண்டிருக்காங்க. அப்போ நடவடிக்கை துரிதமாக எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உள்துறை செயலாளர்ல இருந்து அத்தனை பேரை மாற்றுறாங்க, அரசு அதிகாரிகளை மாற்றுறாங்க, காவல்துறை அதாவது மாவட்ட ஆட்சியரையே வந்து தூக்கி அடிச்சாங்க. கள்ளக்குறிச்சியினுடைய சாவு வந்தபோது பல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ணாங்க. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 700க்கும் மேற்பட்டவர்கள் வந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் ஆகியிருக்கான். துரிதமாக வழக்குகள் நடக்கிறது. பல இடங்களில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறான்னா, ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்குறான். முன்கூட்டி நடக்க போகுதுங்கிறது சம்மந்தப்பட்டவனுக்கே தெரியலையே, நமக்கு எப்படி தெரியும்? அதனால் ஒரு பிரச்சனைகள் நடக்கிற போது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது. அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி இவர்கள் பேசுவது, இவர்கள் என்னமோ ரொம்ப யோக்கிய சிகாமணிகளை போல போய் சொல்வது என்பது ஒரு அரசியல் நாடகம். அதே போல் ஆளுநர் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுது. அவருடைய ஆளுநர் பதவிக்காலம் முடிய போகுது. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலுமே ஏற்கனவே வந்து வட மாநிலங்களில் ஒரு ஆளுநர் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு 5 வருஷம் பீரியட் முடியுது, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இல்லையா? எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆளுநரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து பார்த்தார்கள். இவரை வைத்து எந்த பலனுமே இல்லை. அந்த பலனை இவர்களால் அனுபவிக்க முடியல. அரசியல் ரீதியாக இனிமேல் இவரை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாதுங்கிற கட்டம் வருகிற போது அவரே திரும்பி போகிறது நல்லது. அவரை பல முறை வந்து சட்டமன்றத்தில் வந்து அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாரு. அவர் தேசிய தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்க மாட்டேன்னு சொன்னார். தமிழ்நாட்டுக்கு விரோதமான விஷயங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையுமே ஆளுநர் செஞ்சு பார்த்துட்டாரு. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து சட்டப்படி எடப்பாடி பழனிசாமியா ஆளுநர் ரவியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான அரசியல் செய்திருக்கிறார். அவர் அரசியல் பணியை வந்து முழுமையாக ஈடுபடணும். ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நேரடியாக நாக்பூருடைய RSS அலுவலகத்தில் போய் அவர் நிறைய பணியாற்ற வேண்டியிருக்கு. அதனால் விரைவில் வந்து ஆளுநர் வந்து தமிழ்நாட்டை விட்டு போய் விடுவார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அண்ணாமலை அவர்களும் ஆளுநர் அவர்கள் தான் வந்து திமுகவிற்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, தயவுசெய்து இந்த ஆளுநரை மாற்றிடாதீங்கன்னு ஸ்டாலின் அவர்களே சொன்னார் இல்லையா? அவர்கள் என்ன நினைத்தார்கள்னா, நாடாளுமன்றத்தில் இவ்வளோ பெரிய வெற்றி வரும் திமுகவுக்குன்னு அவங்க எதிர்பார்க்கல. ஓகே, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அதற்கு நேர்மாறான ஒரு ரிசல்ட் வருகிற போது ஆளுநர் தன் வாளை சுருட்டி கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக ஆளுநர் கொஞ்சம் மானஸ்தனாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பதவியில் நீடிக்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலில் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.